நருட்டோ சீரிஸ்லேயே ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸான கேரக்டர்னா அது ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு எபிசோடு கூட வந்திருக்க மாட்டார், ஒரு எபிசோடு ஃபுல்லாக கூட வந்திருக்க மாட்டார், ஒரு ரெண்டு சீனில் மட்டும்தான் வந்திருப்பார். இருந்துமே ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அவர் இருப்பார். இவர் வந்து 3 லெஜெண்டரி சீனியன்ஸுக்கும் ஈக்குவலான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் என்னதான் ஒரு 2 சீனில் வந்திருந்தாலுமே இந்த மாதிரிலாம் சொல்லி அவருக்கு நிறைய ஹைப் ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளோட ஸ்டோரியை பற்றி ஒன்றுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக. அவர் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ரீசனும் சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபை பற்றி. ஹாரில் மினாட்டோ பார்த்துட்டு ஒரு சினோபி சொல்லுவான்ல, நீ தான் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆஃப் த லீஃப்னா உன்னைய பார்த்து என்ன அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக சொன்னாங்க உன்னை பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. ஏன்னா மினாட்டோ எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறக்காண்டி அந்த இடத்துல அந்த மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒயிட் ஃபேங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இது எப்படியோ இந்த இடத்துல ஒயிட் ஃபேங் வேறு யாரும் இல்லை, நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே ஒரு ஃபேமஸான கேரக்டர் கக்காசியோட ஃபாதர் தான் வந்து இந்த ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப். ஒயிட் ஃபேங்கோட ரியல் நேம் வந்து சாக்குமோட்டாகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மிஸ்டீரியஸான கேரக்டர்